குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் தங்க வாங்குதலை குறைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் இந்திய அரசு அதிரடியாக தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதிக்கான மொத்த வரியை 9.2%-இலிருந்து 18.4%-ஆக உயர்த்தியுள்ளது. மே 13 முதல் அமலுக்கு வந்த இந்த மாற்றத்தின்படி அடிப்படை சுங்க வரி 5-இலிருந்து 10%-ஆகவும் ஏஐடிசி 1-இலிருந்து 5%-ஆகவும் உயர்ந்துள்ளது. ஐஜிஎஸ்டி சேர்த்து மொத்த வரி சுமை 18.4% ஆகியுள்ளது. வெளிநாட்டு செலவின அழுத்தம் மற்றும் ரூபாய் மதிப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த புதிய வரி உயர்வு தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் உள்ளிட்ட உலோகங்கள் மட்டுமல்லாமல் நகை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ஹூக்குகள், கிளாஸ்வுகள், பின்கள், ஸ்க்ரூ பேக்கள் போன்ற பொருட்களுக்கும் பொருந்தும். மறுசுழற்சிக்காக இறக்குமதி செய்யப்படும் பிரிஷியஸ் மெட்டல் ஆஷ் மற்றும் ஸ்பென் கேட்டலைசஸ் மீதும் 10% சுங்கவரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் புல்லியன் வர்த்தகங்கள், நகை உற்பத்தியாளர்கள், ரிஃபைனரி நிறுவனங்கள் மற்றும் பிரிஷியஸ் மெட்டல்ஸ் தொடர்பான தொழில்களுக்கு கூடுதல் செலவு சுமை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. சந்தையில் தங்க நகை விலையும் மேலும் உயரக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. இதற்கிடையில் மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கவும் தங்க வாங்குதலை தற்காலிகமாக ஒத்திவைக்கவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் முயற்சியாக இதை அரசு பார்க்கிறது. இந்தியாவின் தங்க இறக்குமதி கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 2025-26 நிதியாண்டில் தங்க இறக்குமதி $71.98 பில்லியனாக சாதனை அளவு எட்டியுள்ளது. அதற்கு முன் 2024-25 $58 பில்லியன், 2023-24 $45.54 பில்லியன் மற்றும் 2022-23 சுமார் $35 பில்லியன் இருந்தது. சீனாவுக்கு அதிகப்படியாக உலகில் அதிக தங்கம் பயன்படுத்தும் நாடாக இந்தியா உள்ளது. குறிப்பாக நகைத்துறை மற்றும் குடும்ப சேமிப்புகளில் தங்கம் முக்கிய இடத்தை பெற்றிருப்பதால் இந்த சுங்க வரி உயர்வு நேரடியாக பொதுமக்கள் மற்றும் நகை சந்தையை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.